நம்மள நிறைய பேருக்கு தெரியும், நேற்று உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக இந்தியா துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் உக்ரைன் என்னென்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்க, அதுக்கு இந்தியா என்ன மாதிரியான பதிலை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்த உக்ரைனுக்கு ஆதரவாக நம்ம போகணுமா வேணாமா அப்படின்றதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உக்ரைன் நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு சோவியத் யூனியனுக்குள்ளே இருந்தப்ப இந்த ரஷ்யா உருவாக்குற பல இராணுவ தளவாடங்களை சோவியத் யூனியனில் இருந்ததுனால உக்ரைனும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதில் முக்கியமான சில 2 பாகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்துக்கு தேவைப்படக்கூடிய பாகங்கள், அது கூடவே ரஷ்யா உருவாக்குற வார்ஷிப்ஸில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் டர்பைன் என்ஜின்ஸ். இந்த 2 முக்கியமான பாகங்களையும் உக்ரைனியன்ஸாக உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. சோவியத் யூனியன்லேருந்து உக்ரைன் பிரிஞ்சதுக்கப்புறமா இந்த 2 உதிரி பாகங்களையும் உற்பத்தி பண்ணுற கம்பெனிஸ் எல்லாத்தையுமே உக்ரைன் தான் வச்சுருந்தாங்க. அதனால் இப்போ வரைக்கும் நம்ம ரஷ்யன் வார்ஷிப்பை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த வார்ஷிப்பில் இருக்கிற அந்த கேஸ் டர்பைன் என்ஜினில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம உக்ரைனியன்ஸோட உதவியை தான் நாடி ஆகணும். இது எப்போ நமக்கு பிரச்சனையாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாட்டு நேவிக்கு தல்வார் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரிகேட்ஸை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் 2 ஃப்ரிகேட்டை ரஷ்யாவில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 ஃப்ரிகேட்லேயும் பொருத்தப்பட போகிற அந்த கேஸ் டர்பைன் என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த போரை ஆரம்பித்த காரணத்தினால உக்ரைனியன்ஸ் கொடுக்க மறுத்துட்டாங்க. அந்த சமயம் அந்த என்ஜினை நம்ம எப்படியாவது அந்த கப்பலில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி உக்ரைனில் இருக்கிற அந்த கேஸ் டர்பைன் என்ஜின் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட மெஜாரிட்டி ஸ்டேக்ஸை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வாங்கி அது மூலமாக அந்த என்ஜின்ஸை ரஷ்யாவுக்கு கொண்டு போய் கடைசியாக அந்த போர்க்கப்பலை நம்ம போர்ட்டை விட்டு மூவ் பண்ண வச்சுட்டோம். இப்போது இதை தாண்டி ஆண்டனவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்கள் நம்மளோட இந்திய விமானப்படையில் இருக்குது. ஒன் ஆஃப் தி ஒர்க் ஹார்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு அதிகமாக நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த விமானங்களையுமே உற்பத்தி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனவ் பீரோ. இது உக்ரைனில் இருக்குது. ஆரம்பத்தில் ரஷ்யாவில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் 1952 இந்த இண்டஸ்ட்ரியையும் ஹெட் குவார்ட்டர்ஸையும் உக்ரைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஆண்டனாவுக்கு தேவைப்படக்கூடிய உதிரி பாகங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது உக்ரைன் தான். ஸோ நம்மளோட ஃப்ளீட்டில் இருக்கிற விமானங்கள் ஏதாவது பிரச்சனைனா நம்ம உக்ரைனியன்ஸ் கிட்ட தான் போய் கேட்டாகணும். அதே சமயம் உக்ரைனியன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய டீலும் போட்டோம், ஏற்கனவே இருக்கிற ஆண்டனா விமானங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பட் அதில் சில பிரச்சனைகள் வந்துச்சு. ஏன்னா ரஷ்யன்ஸும் சில பாகங்கள் வந்து உற்பத்தி பண்ணி உக்ரைனுக்கு கொடுக்குறதா இருந்துச்சு. ஆனால் இந்த கிரீமியா பிரச்சனை ஆரம்பித்ததுனால ரஷ்யன் சில பாகங்களை கொடுக்க மறுத்துட்டாங்க. ஸோ அந்த டைம் தான் நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா, இது சரியாக வரல அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸோட C-130 ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தை வாங்க ஆரம்பித்தோம். அண்ட் அது கூடவே C-17 க்ளவுமாஸ்டர் விமானங்களை நம்ம வாங்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையினால இவங்க 2 பேரும் காமனாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம முன்கூட்டியே தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்டரி லெவலில் இருக்கக்கூடிய ட்ரேட் கோஆப்ரேஷன். இதை தாண்டி சிவிலியன் லெவல்லையும் நம்ம உக்ரைன் கூட அதிகமாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த போர் ஆரம்பித்த அந்த 2022 வருஷம் மட்டுமே $2.3 பில்லியன் அளவுக்கு நம்ம உக்ரைனு கூட ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு கணிசமான அளவுக்கு சூரியகாந்தி எண்ணெயை நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். அது மட்டுமே 1.5 பில்லியன் கிட்ட வந்துருச்சு. அதை தாண்டி மெட்டலாஜிக்கல் பார்ட்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பாலிமர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட நாட்டிலேருந்து நம்ம பல பொருட்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது ஃபார்மசூட்டிக்கல்ஸ், ரப்பர்னு சொல்லி ஏகப்பட்ட பொருட்கள் இங்கேருந்து போயிருக்கு. இப்போது சிவிலியன் அண்ட் மிலிட்டரி லெவலில் இருக்கக்கூடிய கோஆப்ரேஷனில் இது எல்லாமே அடங்கும். இதை தாண்டி நிறைய இடங்களில் இருக்குது. அதை மென்ஷன் பண்ணால் வீடியோ பெருசாக போகும் அப்படின்றதுனால அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கேன். இப்போது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு சோவியத் யூனியனுக்குள்ளே இருந்தப்போ சோவியத் யூனியன் நம்மளும் நட்பாக இருக்கிறப்ப உக்ரைன் நம்மளும் நட்பாக தான் இருந்தோம். ஆனால் சோவியத் யூனியனை விட்டு பிரிஞ்சு வெளியே வந்த உடனே உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு தனியாக வந்துருச்சு. தனியாக வந்த அந்த நாடு சோவியத் யூனியன் கூட இருந்த அந்த டைஸை அப்படியே ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம அணு ஆயுதத்தை சோதனை பண்ணுறப்ப நமக்கு எதிராக 25 நாடு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ரெசல்யூஷனுக்கு ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடலை, இல்லை அதை அப்ஸ்டெயின் பண்ணுறாங்கன்றது அவங்களோட விருப்பம். ஆனால் ரெசல்யூஷனை கொண்டு வந்த நாடுகளில் ஒரு நாடு உக்ரைன். இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தடையை போடணும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சி கட்டிட்டு வந்த நாடில் மொதல் நாடு உக்ரைன்னு கூட சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நம்மளோட எதிரிகளுக்கு பீரங்கிகளாக இருக்கட்டும், ஆமுனிஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $1.6 பில்லியன்
நம்மளோட எதிரிக்கு பீரங்கிகளை சப்ளை பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ரெட் லைன். இதை தாண்டி இப்போ இந்த போர் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட தடவை நம்மளை உரண்டை இழுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு ஃபாரின் மினிஸ்டர் நம்மளோட இந்தியாவில் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் போன வருஷம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறது ஆயில் இல்லை, உக்ரைனியன் மக்களோட ரத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்தியா G20 தலைமை தாங்கி நடத்துகிறப்ப G20 மீட்டிங்கோட கன்க்ளூஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ரஷ்யா யுக்ரைன் போரை பற்றி நம்ம எதுவுமே பேசாமல் இருந்தோம். ஸோ இதுக்கும் வாட்டமாக ஒரு கருத்து ஒன்று தெரிவித்தாங்க. இதில் பெருமைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக பேச மாட்டீங்க, ஸோ நீங்கள் ஒரு கோலை அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஆரம்பத்தில் உக்ரைனியன்ஸ் வந்து இந்தியா கிட்ட இந்த விஷயமாக பேசுகிறப்ப அவங்களோட மென்டாலிட்டி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள் ரஷ்யா பண்ணுறது தப்பு, நீங்கள் உக்ரைன் சைடு தான் நிற்கணும், நியாயத்தின் பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர, ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது, எந்தெந்த நேரங்களில் அவங்க நமக்கு கை கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி அவங்க யோசித்து கூட பார்க்கல. அப்படி கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம இந்தியா கிட்ட வந்து டிமாண்ட்ஸை வச்சதுனால ஆரம்பத்தில் நம்ம பெருசாக கண்டுக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சு. உக்ரைனோட முக்கியமான அஃபிஷியல் ஒருத்தர், இந்த ஃபாரின் பாலிசியில் இருக்கிற முக்கியமான அஃபிஷியல், இந்தியர்கள்கிட்ட ரொம்ப கம்மியான இன்டெலெக்சுவல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அதாவது நமக்கு அறிவு ரொம்ப கம்மியாக இருக்கான். அதுக்கான காரணமாக அவர் சொல்கிறது, என்னதான் இந்தியன்ஸு ஸ்பேஸில் ராக்கெட்டை விட்டாலும் இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் அவங்களால ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல, ஸோ இது வந்து கிளியராக அவங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்குன்றதை காட்டுதுன்னு பேசியிருப்பார். ஸோ இது ஒரு கிளியரான ரெட்லைன் என்னையை பொறுத்த வரைக்கும். இப்போது இந்தியாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். சொசைட்டியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தான், எல்லாமே உண்மை. ஆனால் இது வரைக்கும் இந்தியா உருவாகி 75 வருஷத்தில் இந்தியன் சிட்டிசனாக ஒரு போர் நடந்து நாட்டையும் சொந்த வீட்டையும் விட்டு அகதியாக என்ன நடக்க போகுது நமக்கு அப்படின்னு சொல்லி தெரியாமல் நாங்கள் எங்கேயும் போனது கிடையாது. அது ஒரு விஷயம் இந்தியாவில் நான் பெருமையாக சொல்லுவேன். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசவே தகுதி இல்லாத ஆளுங்க. ஏன்னா உங்கள் நாட்டோட மக்கள் இப்போ உங்கள் நாட்டிலேயே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நாட்டில் இருக்கிற எங்களோட மாணவர்களை காப்பாற்றுற அளவுக்கு எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் சொல்கிற அளவுக்கு தரங்கெட்டு போய் நாங்கள் இல்லை. ஸோ இது கடைசியாக அவங்க போட்ட மிகப்பெரிய ரெட்லைனு. ஸோ இவ்வளவு தூரம் நம்மளை பேசிட்டு, இவ்வளவு தூரம் நம்ம முதுகில் குத்திட்டு, இப்போது சடனாக வந்து நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நின்னாங்கன்னா நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுவோம்? அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். மோடியோட கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஏன்னா காங்கிரஸோட பீரியடில் தான் சோவியத் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டுச்சு. அண்ட் அது மட்டும் கிடையாது, ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருந்தப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒருவேளை பிரைம் மினிஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கு ஆதரவான ஸ்டாண்டை நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் தெளிவாக சொல்லியிருந்தார், அப்படிலாம் கிடையாது, எங்கள் நாட்டுக்கு ரஷ்யர்கள் உதவி பண்ணியிருக்காங்க, ஸோ ரஷ்யர்களுக்கு ஆதரவாக தான் நான் நிற்பேன் அப்படின்றத அவர் சுற்றி வளைச்சி சொல்லியிருப்பார். ஸோ எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, இங்கே ஃபாரின் பாலிசி அப்படின்னு வந்துட்டால் நம்ம எப்பயுமே ரஷ்யன்ஸ் பக்கம் தான் நிற்போம். சரி, இப்போ இவ்வளவு தூரம் நமக்கு உக்ரைனியன்ஸுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு என்னதான்ப்பா பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேலையை தான் இப்போ இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த தடவை அவர் வைக்கிற அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முழுமையாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேணாம், உங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, கூடவே உலகத்திலே சக்தி வாய்ந்த நாடுகள்லேயும் ஒன்றா இருக்கீங்க, அண்ட் நீங்கள் பேசுனா உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் கேட்கக்கூடிய சிச்சுவேஷன்லேயும் நீங்கள் இருக்கீங்க. இந்த வார்த்தையை அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணுறாரு. இந்த 2 விஷயங்களின் காரணமாக நீங்கள் ரஷ்யர்கள்கிட்ட பேசி எங்களுக்கு ஆதரவாக ஒரு சில விஷயங்களை பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பிரிசனர் ஸ்வாப், அதாவது ரஷ்யாவில் உக்ரைனியன் பிரிசனர் ஆஃப் வார்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹியூமனிடேரியன் காரிடரை உருவாக்க வைக்கலாம். அதுக்கப்புறமா ஹியூமனிடேரியன் எய்டை உள்ளே கொண்டு போகிறதுக்கு உதவி பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யர்கள்கிட்ட இந்தியர்களாகிய நம்ம பேசி உக்ரைனுக்கு ஆதரவாக சில காரியங்களை பண்ண முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், அங்கே இருக்கிற உயிர்களை காப்பாற்றுறது ரிலேட்டடான வேலைகள் தான் இதெல்லாமே. இதில் நம்ம ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக போகிறோம், உக்ரைனுக்கு ஆதரவாக போகிறோன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. ஹியூமனிடேரியன் ஜோன் அப்படின்றது அங்கே இருக்கிற சிவிலியன்ஸை சேஃபாக இவாக்குவேட் பண்ணுறதுக்கு ஒரு ரூட்டை உருவாக்குறது தான்.
ஹியூமானிட்டேரியன் எய்ட் அப்படின்றது அங்கே இருக்கிற சிவிலியன்ஸுக்கு தேவையான மருந்து மாத்திரை உணவுப் பொருளை கொடுக்கறது. அது கூடவே பிரிசனர் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லக்கூடியதும் போர்க்கைதிகளை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். மூணுமே பார்த்தீங்கன்னா உயிர்களை காப்பாற்றக்கூடிய செயல். இதை நம்ம ரஷ்யன்ஸ் கிட்ட பேசி தாராளமாக பண்ண முடியும். அண்ட் இது சம்மந்தமாக நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவாக பேசியிருந்தார். இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்து இந்தியாவோட நிலைப்பாடு ஒன்று தான். நீங்கள் இந்த போரின் மூலமாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்த போர் ஆரம்பித்தப்போ எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஓகே வார் மூலமாகவே ரஷ்யன்ஸ் அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. பட் அது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வரைக்கும் ரஷ்யன்ஸ் வந்து வாரை நீட்டிக்கிட்டே தான் போகிறாங்க. அதனால் உங்களோட கோல்ஸை அடைகிறதுக்கு சரியான வழி டிப்ளமேசி தான் அப்படின்னு தெளிவாக ஜெய்சங்கர் அவர்கள் ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தார். ஸோ இந்தியாவோட நிலைப்பாடுகள் என்னவாக இருக்குது அப்படின்னா, ரஷ்யர்களுக்கு ஆதரவாக நிற்போம். அதே சமயம் இந்த போரை முடிச்சு வைக்கிறதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றது தான். ஸோ இந்த டைம் உக்ரைனியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஜெனீவாவில் நடக்க போகிற அந்த கான்ஃபரன்ஸில் உட்கார வச்சிடணும் அப்படின்றது தான். இந்த கான்ஃபரன்ஸில் உக்ரைனோட பீஸ் டீல் டிராஃப்டை தான் எடுத்துகிட்டு கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு ரஷ்யன்ஸ் ஒத்துக்குவாங்களான்னு தெரில, அந்த மீட்டிங்க்கு வருவாங்களானே தெரில. அப்படி மீட்டிங்க்கு வந்தாங்கன்னா நம்மளால் எதாவது பேச முடியும். பட் மீட்டிங்கே வரமாட்டாங்க அப்படின்றப்ப எந்த பயனும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒரு தெளிவான முடிவில் நம்ம இருக்கோம். அந்த முடிவை உக்ரைனியன்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது உக்ரைனியன்ஸோட டிமாண்ட்லேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் தகவலை தெரிந்து கொள்ள டிபிடி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே இப்போ நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.